Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் உடைய வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம சேனலில் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியுடைய பார்ட்டுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் பயாலஜி பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் கூடிய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பயாலஜியில் மொத்தம் வந்து 10 லெசன் இருக்குது. பப்ளிக் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் வந்து 5லிருந்து 6 1 மார்க்ஸ் வரும். ஓகேங்களா? 5 2 மார்க்ஸ், 5 5 மார்க்ஸ், ஒரு 7 மார்க்ஸ். அப்போ மினிமம் 42 மார்க் வந்து அவுட் ஆஃப் 75க்கு பயாலஜியில் மட்டும் வருது. அப்போ எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. பயாலஜிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, உங்களால் அதிக ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட் வைஸாக இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்கையும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் அதிக ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க. மொத்தம் 10 சாப்டரில் நீங்கள் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கக்கூடிய சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் 12, பாடம் 14, பாடம் 16, பாடம் 18, பாடம் 19, 20, 21, 22. இந்த 7 சாப்டர் வந்து மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. லெசன் 13, லெசன் 15, லெசன் 17 வந்து அப்பப்போ ஒவ்வொரு கேள்வி வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ லெசன் 12 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு யூனிட்லேயுமே புக் பேக்கில் வரக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளும் கொடுத்துருக்கோம். அதோடு புக்கின்ல வெரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினும் கொடுத்துருக்கோம். நல்லபடியாக தரவீட் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக படிங்க. பயாலஜி பார்ட்டில் வந்து உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஒரு சில பாடங்களுக்கு மட்டும் நான் முக்கியமான கேள்விகளை வந்து ரீட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாடத்துக்கும் இதே மாதிரி படிங்க. ஓகேங்களா? லெசன் 12 பிளான்ட் அனாட்டமி, தாவர உள்ளமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் வந்து ரோல் நம்பர் 6 பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீசோஃபில் கொஸ்டின் நம்பர் 2, அடுத்து ஆக்சிசோம் கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் உடைய ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ரெஸ்பிரேஷன் கோசன்ட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். அதேமாதிரி ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்தவரைக்கும் ரோல் நம்பர் 7 இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 1 and 2 வெரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ டைகாட் மோனோகாட்டுடைய ரூட் ஸ்டெம் லீஃப், ஒருவித்திலை 20 தாவத்துடைய தண்டு வேர் இலை அமைப்பு இருக்குது. இதெல்லாம் உங்களால் படிக்க முடிஞ்சால் மட்டும் படிங்க, இல்லாட்டி ஒமிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? மிக முக்கியமாக இன்சைடில் வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. பசுங்கணியம், மைட்டோகாண்ட்ரியோட அமைப்பு, அதனுடைய பணிகள் கேட்குறாங்க. பசுங்கணிகத்துடைய வகைகள் கேட்குறாங்க. இந்த பாடத்தை நீங்கள் இதை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 13 பாடம் 13 பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா லீச் அண்ட் ரேபிடில் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயாஸ்டிமா கேட்பாங்க, ஹெட்ரோடன் கேட்குறாங்க. அதேமாதிரி அதோடைய மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து கேட்குறாங்க, ஆண் இனப்பெருக்க மண்டலம். அதேமாதிரி வந்து லீச்சை பொறுத்தளவுக்கு அட்டையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்லேயே இருக்குது. ஓகேங்களா? அதோடைய ஒட்டுண்ணி தகவமைப்புகள் ரோம் லெட்டர் 6 வந்து பார்த்தீங்கன்னா 2 கேள்வி இருக்கும், ரெண்டையுமே படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ரோம் லெட்டர் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேள்விகள் இருக்குது. இந்த 3 கேள்வியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத அந்த லீச்சுடைய மெடிசினல் அப்ளிகேஷன்ஸ் வந்து புக்குக்குள்ளே இருக்குது, மருத்துவ பயன்கள், அதை தரவீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லெசன் 14 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னா புக் பேக்லேயே உங்களுக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்து ரோம் லெட்டர் 6 வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8 ஹார்ட் வால்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்து வந்து 10 தமனிகளுக்கும் சிறைகளுக்கும் உள்ள வேறுபாடு, கொஸ்டின் நம்பர் 12. அதே மாதிரி ரோம் லெட்டர் 8 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஆன்சர் இன் டீட்டெயில் இருக்குது. வெரி மோஸ்ட் ஆன்சர் இன் டீட்டெயில்னா கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 5. டிரான்ஸ்பிரேஷன் இருக்கும், நீராவி போக்கு, அதோடைய இம்பார்ட்டன்ஸ். அடுத்து வந்து லீகோசைட்ஸ், ரத்த வெள்ளை அணுக்கள், அதனுடைய டைப்ஸ் கேட்குறாங்க. பிளட் உடைய ஃபங்க்ஷன்ஸ், இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த பாடத்திலையுமே சில கேள்விகள் புக்கில் கொடுத்துருக்கோம், அதையும் தரவீட் பண்ணிக்கோங்க. லெசன் 16 பொறுத்தளவுக்கு பிளான்ட் அண்டு அனிமல் ஹார்மோன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இதில் 5 பிளான்ட் ஹார்மோன் இருக்குது. ஆக்சின், ஜிபரலின், சைட்டோகைனின், அப்சிசிக் ஆசிட், எத்திலின். இதோடைய ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து கேட்பாங்க, வாழ்வியல் விளைவுகள் கேட்பாங்க. ஆக்சின் தான் என்ன, அதோடைய டைப்ஸ் கேட்குறாங்க, எக்ஸாம்பிள் வந்து கேட்குறாங்க, அதோடைய வாழ்வியல் விளைவுகள். அதே மாதிரி ஜிபரலின் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜிபரலினுடைய வாழ்வியல் விளைவுகள். எத்திலினுடைய வாழ்வியல் விளைவுகள். ஓகேங்களா? ரொம்ப வெரி மோஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி பிளான்ட் ஹார்மோனை பொறுத்தவரைக்கும் அனிமல் ஹார்மோன்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு, பிட்யூட்டரி இருக்குது, பேன்க்ரியாஸ் கணையம் இருக்குது, ஆண்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரோன் இருக்குது. ஓகேங்களா? ஈஸ்ட்ரோஜன் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன், அதோட டயக்ராம் படிங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேன்க்ரியாட்டிக் ஹார்மோன், கணையம் ஹார்மோனின் பணிகளை படிங்க, அதோடைய டயக்ராம் பார்த்துக்கோங்க. அட்ரினல் ஹார்மோனை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் தான் டூயினோட நிறையா கொஸ்டின் இருக்குது. லைஃப் சேவிங் ஹார்மோன் இருக்குது, டைம் மெசஞ்சர் ஹார்மோன் இருக்குது,
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த கிளாண்ட் இருக்குது, எமர்ஜென்சி ஹார்மோன் இருக்குது. இதுக்கு எல்லாமே ரீசன் கேட்குறாங்க, எந்த ஹார்மோன் கேட்குறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பாடங்களையும் படிங்க. இந்த கொஸ்டின் பேங்கை மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பயாலஜி பார்ட்டில் உங்களால் 75க்கு மினிமம் 40 மார்க்ஸ் ஈஸியாக கெயின் பண்ண முடியும். இதோடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.